எக்ஸாம்னாலே நமக்கு ஒரு டென்ஷன் வரும்ல. ஆனா டாப்பர்ஸ் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு படிக்கிற ஸ்டைலையே மாத்திட்டு வர்றாங்க. அவங்க ஒன்றும் பதில காப்பி அடிக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு எக்ஸாமினர் எப்படி யோசிப்பாரு, எதுக்கு மார்க் போடுவாரு, எதுக்கு மார்க் குறைப்பாருங்கிற ரகசியத்தையே ஏஐ கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. வாங்க அந்த சீக்ரெட்டை நாமளும் தெரிஞ்சுக்கலாம். உங்க மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதானே எனக்கு நல்லாவே தெரியும். ஏஐ வச்சு படிச்சா அது சீட்டிங் இல்லையா? இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா விஷயம் என்னன்னா, இது ஏமாத்துறதா இல்ல புத்திசாலித்தனமாங்கிறது நாம அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. அத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். இங்கே தான் முக்கியமான வித்தியாசமே இருக்கு. இத ஒரு கத்தி மாதிரி நினைச்சுக்கோங்க. அதை வச்சு காய்கறியும் வெட்டலாம், தப்பான விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். தப்பு கத்தியில இல்ல, பயன்படுத்துற நம்ம கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி தான் ஏஐயும். அதை ஒரு காப்பி பேஸ்ட் மெஷினா பார்க்கறதுக்கும் நம்மளோட சிந்தனையை தூண்டுற ஒரு பார்ட்னரா பார்க்கறதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. சரி, அடுத்த சில நிமிஷங்கள்ல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன். முதல்ல இந்த புது ஸ்டடி மெத்தட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதிக மார்க் வாங்க உதவுற 5 ஏஐ சீட் கோட்ஸ் பத்தி தெரிஞ்சுப்போம். அதை தொடர்ந்து ஒரு டாப்பர் இதை ஒரு சிஸ்டமா எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்ப்போம். கடைசியா உண்மையிலேயே படிப்புல ஏஐயோட பங்கு என்னன்னு சொல்லி முடிப்போம். முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க நாம பார்க்க போறது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். ஏஐய ஒரு ஆன்சர் சொல்ற மெஷினா மட்டும் பார்க்காம நம்ம கூட சேர்ந்து யோசிக்கிற ஒரு பார்ட்னரா எப்படி மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். டாப்பர்ஸ் புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான கான்செப்ட் இதுதான், காக்னிட்டிவ் மல்டிப்ளேயர். அதாவது ஏஐ உங்க மூளைக்கு பதிலா யோசிக்காது. ஆனா நீங்க சரியா ஒரு டிசிப்ளினோட யோசிச்சீங்கன்னா உங்க மூளையோட பவரை அது பல மடங்கு பெருக்கி காட்டும். இது ஒரு கால்குலேட்டர் மாதிரி தாங்க. கணக்கு போட அது ஹெல்ப் பண்ணும். ஆனா என்ன கணக்கு போடணும்னு நாம தான் சொல்லணும். யோசிச்சு பாருங்க, ராத்திரி 2 மணிக்கு ஒரு டவுட் வருது. டீச்சருக்கு ஃபோன் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஏஐ கிட்ட உடனே கேட்கலாம். நாம எழுதின பதில் சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்க ஒரு வாரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா ஏஐ கிட்ட செகண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கிடைக்கும். ஒரு எக்ஸாமினர் எப்படி யோசிப்பாருன்னு நாம கற்பனை தான் பண்ண முடியும். ஆனா ஏஐ அதே நமக்கு சிமுலேட் பண்ணி காட்டிடும். இப்போ நாம ரொம்பவே முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்துட்டோம். மார்க்ஸ் அதிகரிக்க டாப்பர்ஸ் பயன்படுத்துற அந்த 5 சீக்ரெட் ஏஐ ப்ராம்ப்ட்ஸ், அதாவது சீட் கோட்ஸ் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்க போறோம். ரெடியா இருங்க. முதல் சீட் கோட் இதுதான். இந்த ப்ராம்ப்டை நீங்க ஏஐக்கு கொடுக்கும்போது அது உங்களுக்கு நேரடியா பதில சொல்லாது. அதுக்கு பதிலா ஒரு டீச்சர் உங்க பேப்பரை எப்படி திருத்துவாரோ, மார்க்ஸை எப்படி பிரிச்சு போடுவாங்களோ அந்த ரகசியத்தையே சொல்லும். நாம ஆன்சரை தேடல, மார்க் எப்படி போடுறாங்கன்ற ஃபார்முலாவையே கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இங்க இருக்கிற அஹா மொமெண்ட். சுருக்கமா சொல்லணும்னா, நாம எங்க கவனம் செலுத்தணும், எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா மார்க் கிடைக்கும், எந்த தப்ப செஞ்சா மார்க் போகும்னு இது துல்லியமா ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துரும். இது கிட்டத்தட்ட எக்ஸாம்க்கு முன்னாடியே டீச்சரோட ஆன்சர் கீயை பார்க்குற மாதிரி தான். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும்ல. கஷ்டப்பட்டு ஒரு கணக்க போட்டு கடைசியில ஒரு சின்ன தப்புனால மொத்த மார்க்கும் போயிருக்கும். ஆனா இனிமே அப்படி ஆகாது. இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி உங்க ஆன்சரை ஏஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்டெப்ல தப்பு இருக்கு, இருந்தாலும் மீதி ஸ்டெப்ஸ்க்கு எவ்வளவு பார்ஷியல் மார்க்ஸ் கிடைக்கும்னு அது துல்லியமா சொல்லிடும். இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஒரு கேள்விக்கு 0 மார்க் வாங்குற நிலைமையில இருந்து நம்மளோட ஆவரேஜ் மார்க்கை எப்படி காப்பாத்துறதுன்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது. நம்மளோட லாஜிக்கல் ஃப்ளோவையும் இது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். மூணாவது சீட் கோட் ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு. 1 மணி நேரம் படிக்க வேண்டிய ஒரு பெரிய டாபிக்க இந்த ஒரு ப்ராம்ப்ட் மூலமா 5 நிமிஷத்துல ரிவைஸ் பண்ணிரலாம். ஒரு முழு பாடத்தோட சாராம்சத்தையும் இது அழகா பாயிண்டா பிரிச்சு கொடுத்துரும். பரீட்சைக்கு முந்தின நாள் ராத்திரி மொத்த புக்கையும் புரட்டும் போது ஒரு பயம் வரும்ல, அது இனிமே வராது. ஏன்னா எக்ஸாம் ஹால்ல டென்ஷன்ல நம்ம மூளை எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தகவல்களை இது நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குது. முக்கியமான விஷயங்கள் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிரும். 4வது சீட் கோட் ஒரு தற்காப்பு மாதிரி. சில சமயம் கேள்வி பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த ப்ராம்ப்டை பயன்படுத்தினா ஏஐ ஒரு எக்ஸாமினர் மாதிரியே யோசிச்சு அந்த டாபிக்ல இருந்து என்னென்ன மாதிரியான ட்ரிக்கியான கேள்விகள் கேட்க முடியும்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கும். அதுல என்ன ட்ராப் இருக்குன்னு தெளிவா விளக்கும். இதனால நாம கேள்வியோட மேற்பரப்பை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நுணுக்கங்களையும் புரிஞ்சுக்கிறோம். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்ல மார்க்கை இழக்கிறத இதனால முழுமையா தவிர்க்கலாம். சொல்லப்போனா இது ஒரு தடுப்பூசி போடுற மாதிரி தான். 5வது சீட் கோட் நம்ம ஆன்சருக்கு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கு. சில சமயம் நமக்கு விஷயம் தெரியும், ஆனா அது எப்படி கோர்வையா அழகா சொல்றதுன்னு தெரியாது. இந்த ப்ராம்ப்ட் அந்த வேலையை தான் செய்யுது. உதாரணத்துக்கு, பொருளாதாரம் மோசமா இருக்குன்னு எழுதுறதுக்கு பதிலா முக்கிய பொருளாதார குறியீடுகள் ஒரு சரிவை காட்டுதுன்னு மாத்தி எழுதும். பாத்தீங்களா, அர்த்தம் ஒண்ணுதான், ஆனா தரம் வேற லெவல். நல்லா யோசிச்சு பாருங்க. பேப்பரை திருத்துறவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா தெளிவா இருந்தா தானாவே நல்ல மார்க் போட தோணும். ஒரே அறிவு தான், ஆனா அது சரியா பிரசன்ட் பண்றதுனால அதிக மார்க் கிடைக்குது. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பாடம். சரி, இப்போ இந்த 5 சீட் கோட்ஸையும் தனித்தனியா பார்த்தோம்.
ஆனா டாப்பர்ஸ் இத தனித்தனி ட்ரிக்ஸா பார்க்க மாட்டாங்க. இத ஒரு முறையான சிஸ்டமா, ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸா எப்படி இணைக்கிறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அவங்களோட படிப்பு முறை ஒரு லூப் மாதிரி. ஃபர்ஸ்ட் சீட் கோட் #3 பயன்படுத்தி கான்செப்டை சுருக்கமா புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவதா சீட் கோட் #4 பயன்படுத்தி ட்ரிக்கியான கேள்விகளை உருவாக்குறாங்க. மூணாவதா எந்த உதவியும் இல்லாம அந்த கேள்விகளுக்கு பதில் எழுத ட்ரை பண்றாங்க. நாலாவதா சீட் கோட் #2 வச்சு அவங்க எழுதின பதில்ல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா சீட் கோட் #5 வச்சு அந்த பதில ஃபைன் டியூன் பண்றாங்க. இதே திரும்ப திரும்ப பண்ணும்போது அவங்க அந்த டாபிக்ல மாஸ்டர் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வர்றோம். கற்றல்ல ஏஐயோட உண்மையான பங்கு என்ன? கடினமா உழைக்கிறது முக்கியமா இல்ல ஸ்மார்ட்டா யோசிக்கிறது முக்கியமா? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஏஐ பத்தி நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இது சீட்டிங்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா இது நம்ம சிந்தனைய தூண்டுற ஒரு கருவி. இன்னொரு பக்கம் சும்மா படிக்கிறவங்க தான் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல டாப்பர்ஸ் தான் இதை ஒரு பவர்ஃபுல் டூலா மாத்தி இன்னும் டாப்புக்கு போறாங்க. இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இதுதான். ஏஐய ஒரு ஆன்சர் கீயா பார்க்காதீங்க. உங்க கூட சேர்ந்து யோசிக்கிற ஒரு பார்ட்னரா பாருங்க. ஒரு பதிலுக்கு எப்படி மார்க் போடுறாங்கன்னு புரிஞ்சுக்க ஏஐய பயன்படுத்துங்க. ஏஐ உருவாக்குற ட்ரிக்கியான கேள்விகளுக்கு பதில் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. கடைசியா உங்க பதில்ல இருக்கிற கண்டென்ட்டை விட அதை எப்படி பிரசன்ட் பண்றீங்கங்கிறதும் ரொம்ப முக்கியம். இறுதியா இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வர்ற காலத்துல மணிக்கணக்கா ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு மார்க் கிடைக்காது. யார் ஸ்மார்ட்டா, திறமையா கருவிகளை சரியா பயன்படுத்தி யோசிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. இந்த மாதிரி புது யுக்திகளை பயன்படுத்தி யோசிக்கிறது தான் உண்மையான சீட் கோட்.